எடப்பாடி அண்ணனை பத்தி என்ன சொன்னா அண்ணன் அவரு மேடையில் அவரு கட்சியை பத்தி பேசும்போது கூட பிஜேபி பத்தி பேசுறாரு. 2014 இப்படி, 19 இப்படி, 24 இப்படி. அதனால பிஜேபியை பொறுத்தவரை நாங்க தெளிவா இருக்கோம். தமிழகத்துல திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லாருமே தெளிவா இருக்கோம். வர்றங்கண்ணா, இப்ப திமுக ஒழிக்கப்பட வேண்டும்னா இப்ப நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா தான் ஒழிக்க முடியுமா, இல்ல நீங்க இருக்கிற கூட்டணியை வலிமைப்படுத்தினாலும் ஒழிக்க முடியுமா? எல்லாமே பாசிபிலிட்டி தாங்கண்ணா. நேரமும் காலமும் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. திமுகவை வீழ்த்த நினைக்கின்ற கட்சிகள் அனைவரும் வர வேண்டும், வருவார்கள். சில கட்சிகள் இதன் மூலம் தங்கள் மீது உள்ள அந்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திமுகவிற்கு பி டீமாக செயல்பட்டு இருக்கார் பழனிசாமி. 24 தேர்தலில் முன்ன நீங்க சொல்றது தோல்விகள், இப்ப படுதோல்விகளை சந்திச்சிருக்காங்க. அந்த படுதோல்விகளை மீண்டு வந்து அந்த தோல்வியெல்லாம் வெற்றி ஆகணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவதன் மூலம்தான் அவர்கள் தாங்கள் செய்த தவறுகளுக்கு அதுதான் பிராயச்சித்தமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்களை ஏற்றுக்கொள்வர்களை புரட்சி தமிழக எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற எந்த கட்சியும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தயாராக இருக்கிறார். நீங்க முரண்பட்டு இருக்கக்கூடிய கூட்டணி நிச்சயமாக தொண்டர்கள் அந்த மனம் உகந்து களப்பணி ஆற்ற முடியாது. இது கடந்த கால வரலாறு. ஆகவே நீங்க கட்டாயப்படுத்தி கட்டாய கல்யாணம் பண்றது கூட்டணி அல்ல, இது விருப்ப கல்யாணமா இருக்கணும்.